ஒரு சில ஆண்களுக்கு அவங்களோட நிப்பிள், அதாவது காம்பு வந்து நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும். இது ப்ராமினன்ட் நிப்பிள்பாங்க. இதுக்குனால அவங்களுக்கு வந்து டிஷர்ட் போட்டுக்க முடியாது, கூச்சமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது கூட வந்து ஒரு சிலர், சார் எனக்கு வந்து பஃபி நிப்பிள் இருக்குது, கெனகோமெஸ்டே ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து எங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தா அவங்களுக்கு வெறும் ப்ரொஜெக்டிங் ஆர் ப்ராமினன்ட் நிப்பிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராமினன்ட் நிப்பிளுக்கும் பஃபி நிப்பிளுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தானா? இதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். ஒரு ப்ராமினன்ட் நிப்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நிப்பிள் பெருசா அகலமாகவும் நீளமாகவும் இருக்குது. இதனால அந்த டிஷர்ட்ல ப்ரொஜெக்டிங்கா தெரியும். அதுக்காக ஒரு சிலர் வந்து அந்த டிஷர்ட் போட்டுக்க கூச்சப்படுவாங்க. டிஷர்ட்டை மித்த முன்னாடி கழட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. இந்த காரணத்துக்காக தான் ஆண்கள் வந்து இந்த நிப்பிள் சைஸை குறைச்சிக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராமினன்ட் நிப்பிள் வரக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ரீசன்ஸ் தான். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது முக்கியமான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய பெண்ணுக்கு உள்ள ஹார்மோன் அதிகமாக இருக்காட்டி இந்த நிப்பிள்ஸ் பெருசாகுது. இது எதனால் அதிகமாகுது? பியூபர்ட்டி, வளர்ப்புற பையனுக்கு ஹார்மோன்ஸ் நேச்சுரலாகவே அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ்னால ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகி இந்த நிப்பிள்ஸை பாதிக்கலாம். இந்த ப்ராமினன்ட் நிப்பிளுக்கும் பஃபி நிப்பிளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே என்ன பிரச்சனைனா அந்த நிப்பிள் வந்து ரொம்ப ப்ரொஜெக்டிங்காக இருக்கிறங்காட்டி டிஷர்ட் போடும்போது பெருசாக தெரியும். ஆனால் ஒரு ப்ராமினன்ட் நிப்பிள் அந்த நிப்பிளோட சைஸு நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும். பஃபி நிப்பிள் அப்படி கிடையாது. நிப்பிளோட சைஸ் நார்மலாக இருக்கலாம். அந்த கருவோலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் சதை ஒன்று இருக்கும், கெனகோமாஸ்டியா ப்ராப்ளம்னால. இந்த சதை வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஒரு கூனாட்ட முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறங்காட்டி அந்த நிப்பிள் வந்து ப்ராமினெண்ட்டாக காட்டுது. ஸோ அதனால பஃபி நிப்பிளுக்கு முக்கியமான பிரச்சனை நிப்பிள்னால கிடையாது, அதுக்கு பின்னாடி கூட சதைனால. ஆனால் ஒரு ப்ராமினன்ட் நிப்பிளில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிளோட சைஸே பெருசாக இருக்கும். சரி, இந்த ப்ராமினன்ட் நிப்பிளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ப்ராமினன்ட் நிப்பிள் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். அறுவை சிகிச்சை மூலம் ரிடக்ஷன் பண்ணலாம். அறுவை சிகிச்சைனா பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. இது சிம்பிள், ஒரு மரமருப்பூசி போட்டு கிளினிக்லேயே பண்ணக்கூடிய சிம்பிளான ப்ரொசீஜர் தான். எவ்வளோ பெருசாக இருக்கோ, எவ்வளோ குறைக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த நிப்பிளோட சைஸை கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, தழும்பு வராது, பயந்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிறது பஃபி நிப்பிளா ப்ராமினன்ட் நிப்பிளான்னு தெரியலன்னா கவலைப்பட வேண்டாங்க. கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் டாக்டர் செந்தில்குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர்.